வணக்கம். இப்போது நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மேட் எப்படி இருக்குல்ல, மேட்டோட டிப்புக்கு வரணும். வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பாதம் இப்படி, ஒரு பாதம் ஒரு ஃபீட் அவே, ஒரு ஃபுட் அவே இப்படி நிற்கணும். ஸோ இந்த போஸ்டர், அதாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம நிறைய போஸ்டர் செய்வோம், திரும்பவும் வருவோம் இந்த இடத்துக்கு. இப்போ இதே இடம், இந்த இடத்த ஞாபகம் வச்சுட்டு திரும்பி இதே இடத்துக்கு வர முயற்சி செய்யணும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், சூரிய நமஸ்காரம் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யும்போது நம்மளுடைய மூச்சை அதுக்கு தகுந்தாப்பில், நான் இப்போது இன்ஹேல்னு சொல்லும்போது இன்ஹேல் செய்யணும், எக்ஸேல் சொல்லும்போது எக்ஸேல் செய்யணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த மூச்சு விட்டுக்கிட்டே செய்யணும். சும்மா வெறும்னா செய்யக்கூடாது. மூச்சு விட்டு எக்ஸேல் பண்ணி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி இன்ஹேல் பண்ணி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் செய்யறதுக்கு. ஸோ நான் இப்போ சொல்லிகிட்டே செய்யும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஒரு ஃபுட் அவே, ஒரே ஒரு பாதம் கீழே பின்னாடி வாங்க உங்கள் மேட்டில். அதுக்கப்புறமா இப்போது வணக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது நம்ம யூஸ்வலாக வணக்கம் இங்கே சொல்லுவோம் இல்லையா, பட் இந்த வணக்கம் எப்படி இருக்கணும்னா, இந்த ரெண்டு தம் இந்த சேர்க்கும்போது இந்த ரெண்டு தம் சேரும் இல்லையா, இது வந்து நம்ம செஸ்ட்டை தொடணும். அண்ட் இந்த உள்ளங்கை உள்ளங்கையை புஷ் பண்ணுற மாதிரி, இந்த உள்ளங்கையை புஷ் பண்ணுற மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த தம் ரெண்டும் இங்கே டச் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் வந்து இந்த கை ரெண்டும் இப்படி இருக்கணும். அண்ட் ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் போஸ்டர். இப்போது இன்ஹேல் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கைகளையும் இப்படி எடுத்துகிட்டு போய் ரொம்ப பின்னாடி சாயணுன்ற அவசியம் இல்லை. இங்கே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்கிட்டு ஜஸ்ட் ஸ்லைட் ஸ்லாண்ட்டு, ரொம்பவும் கழுத்து மேல் நோக்கி திருப்பி வளைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இன்ஹேல் பண்ணிவிட்டு இவ்வளோதான், ஸ்லைட் ஸ்லாண்டிங். அதுக்கப்புறமா எக்ஸேல் செஞ்சுக்கிட்டே இந்த கைகளை நீங்கள் கீழே கொண்டு வரலாம். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் தொடலாம். உங்களுக்கு எட்டலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் ஆங்கிளில் பிடிச்சிக்கலாம். இப்படியே இருக்கணும். திஸ் இஸ் எக்ஸேல்ஸ். அதுக்கப்புறமா உங்கள் கைகளை இப்படி கீழே வச்சுட்டு இந்த ரைட் லெக்கை இன்ஹேல் செஞ்சுக்கிட்டே இப்படி பின்னாடி கொண்டு போங்க. நான் சைட் போஸ்ட் காட்டுறேன். இப்படி பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த பெல்விக் ஏரியாவை வந்து இப்படி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரணும். உங்கள் இடுப்பை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு இப்படி மேல் நோக்கி பார்க்கணும். அடுத்தது எக்ஸேல், இந்த இடது காலை பின்னாடி கொண்டு போகணும். பிளாங்க் போஸ்டர். எக்ஸேல். அதுக்கப்புறமா உங்கள் பாதங்கள் வந்து வெளியில் விடணும். நான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். பாதங்களை வெளியில் விட்டுட்டு உங்கள் குதிக்கால் மேலே நீங்கள் உட்காரணும். பட் இங்கே இந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கிற கை இடத்தை மாற்றவே கூடாது. இது அப்படியே இருக்கணும். இப்படியே நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு இப்படி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி போகணும். திஸ் இஸ் எக்ஸேல். அதுக்கப்புறமா 8 பாயிண்ட் லிம்புன்னு சொல்லுவாங்க இதை. இது இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணணும். அதாவது நம்மளுடைய உடல் பாகங்களில் 8 இடங்கள் வந்து தரையில் தொட்ட மாதிரி இருக்கணும். உங்கள் 8 பாயிண்ட் லிம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணிவிட்டு கீழே போகணும். ஃபஸ்ட்டு இன்ஹேல். அப்போ இது செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டோஸை வந்து உள்நோக்கி எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் விடுவோம் பேபி போஸ்டருக்கு, சைல்ட் போஸ்டருக்கு. ஸோ இப்போ வந்து 8 பாயிண்ட் லிம்புக்கு டோஸை உள்ளே எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்ஹேல் செஞ்சுக்கிட்டே இப்படி கொண்டு வந்து மெதுவாக கீழே வந்து இந்த மோவா கட்டையை தரையில் படுற மாதிரி பண்ணணும். இப்படி. அதுக்கப்புறம் பாதத்தை வெளியில், டோஸை வெளியில் விட்டுட்டு கோப்ரா இன்ஹேல். அதுக்கப்புறமா மவுண்டன் எக்ஸேல். திரும்பியும் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணணும். இது வந்து பேபி போஸ்ட். இப்போது இந்த போஸ்டர்லேருந்து உங்கள் டோஸை உள்ளே கொண்டு வந்துட்டு
உங்கள் ரைட் லெக்கை முன்னாடி எந்த இடத்துல இருந்ததோ அங்கே கொண்டு வரணும். நீங்கள் இப்படியே முட்டிக்காலை தூக்கிட்டு இப்படி கொண்டு வரணும். இது உங்களால் கொண்டு வர முடியாட்டி உங்களுக்கு எங்கே வருதோ அங்கேருந்து மெதுவாக இப்படி புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இதுக்கப்புறமா லெஃப்ட் லெக், இதுதான். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ சைட் வேஸில் காட்டுறேன். உங்களுக்கு அப்போ புரியும், பொசிஷன்லாம் புரியும். ஸோ இப்போ சைட் வேஸில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ மேட்டோட ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபுட் அவே பின்னாடி வரணும். பின்னாடி வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்ஹேல் எக்ஸேல். இப்போ இது வந்து இங்கே உங்களுக்கு ரீச் ஆகலைன்னா நீங்கள் ஆங்கிள் பிடிச்சிக்கலாம். எங்கே உங்களுக்கு ரீச் ஆகுதோ அங்கே பிடிச்சிக்கலாம். பட் யூ கேன் பை கொஞ்சம் கொஞ்சமாக யூ கேன் ட்ரை டு கோ டவுன். ஓகே, ஸோ இன்ஹேல் எக்ஸேல். இப்போ இது அதுக்கப்புறமா கைகளை, அப்போ இந்த கைகளை நெட்டியில் வைக்கும்போது நீங்கள் முட்டியை மடக்கிக்கலாம். Now again inhale. இந்த ரைட் லெக் வந்து இப்படி பின்னாடி போகணும். டோஸ் வந்து இன்னில் இருக்கணும். அண்ட் உங்கள் பாடியை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு மேல் நோக்கி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸேல், பிளாங்க் போஸ்டர். இதுதான், இது வந்து பிளாங்க் போஸ்டர். அதுக்கப்புறமா இன்ஹேல், அப்போ இங்கே இந்த டோஸை வெளியில் விட்டுட்டு முட்டிக்காலை கீழே வச்சுட்டு எக்ஸேல், இப்படி நீங்கள் உட்காந்துக்கலாம். திஸ் இஸ் சைல்ட் போஸ்டர். அதுக்கப்புறமா திரும்பியும் 8 பாயிண்ட்ல இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிவிட்டு இன்ஹேலும் பண்ணணும், கீழே போகும்போது அப்புறம் எக்ஸேல் பண்ணணும். 8 பாயிண்ட்ஸ் வரும். இப்போ நீங்கள் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் டச் ஆகுது கீழேன்னு. ஸோ இப்போ ரொம்ப இது கொஞ்சம் கஷ்டம் செய்யறது, பட் நீங்கள் உங்கள் பாடியை புஷ் பண்ணி செய்யணும். ஸோ யூ ஹாவ் டு பெண்ட் யுவர் ஹேண்ட்ஸ். இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் சின்ன வந்து தரைக்கு கொண்டு போகணும். இப்படி இப்போ இந்த டோஸ் இன், ஸோ டோஸ் நீஸ் உங்கள் பாம்ஸ் 3 இருக்கு இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி கொண்டு போகணும். உங்களோட ஹிப்பு வந்து மேல் நோக்கி இருக்கணும், உங்கள் சின்ன இப்படி இருக்கணும். அதுக்கப்புறமா டோஸ் அவுட், கோப்ரா. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் இந்த கை பொசிஷன் நான் மாற்றவே இல்லை, இது மாற்றக்கூடாது. கோப்ரா. அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு மெதுவாக இப்படி இப்படி போய் உங்கள் முட்டிக்காலுக்கு போய் அதை அப்புறம் தூக்கிட்டு டோஸ் இன், மவுண்டன். திரும்பியும் முட்டிக்காலை கீழே வச்சுட்டு டோஸ் அவுட் அண்ட் தென் பேபி போஸ்டர், சைல்ட் போஸ்டர். அதுக்கப்புறமா திரும்பியும் உங்கள் முட்டிக்காலில் வந்துட்டு டோஸ் இன், மெதுவாக அதை தூக்கிட்டு இந்த ரைட் லெக்கை இப்படி கொண்டு வர ட்ரை பண்ணோம். இது வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் தான் வந்ததுனாக்கா நீங்கள் இப்படி இழுத்துக்கலாம். இப்படி ட்ராக் பண்ணி இப்படி இப்படி நீங்கள் உங்கள் கைகளை யூஸ் பண்ணி கூட இப்படி கொண்டு வந்துக்கலாம். இப்படி 2 உள்ளங்கை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு நடுவில் வரணும். அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் லெக்கை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா so hope it was clear. ஸோ இன்ஹேல் எக்ஸேல் மாற்றி பண்ணணும். பண்ணிக்கிட்டே இந்த இதை வந்து இந்த சன்சலிடேஷன் செய்யணும். இது வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரைட் லெக் வந்து நீங்கள் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அதை வந்து திரும்பி கொண்டு வந்துட்டு வணக்கம், இந்த நமஸ்தே போஸ்டர், வணக்கம் போஸ்டர் வந்துட்டு திரும்பவும் ரிப்பீட் பண்ணும்போது லெஃப்ட் லெக் ஃபஸ்ட் கொண்டு போகணும். அடுத்தது செகண்ட் செட்டில் செகண்ட் நீங்கள் செய்கிற எக்ஸசைஸில் லெஃப்ட் லெக் கொண்டு போகணும். ஸோ இந்த 2 லெக்குமே அது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அது ஃபுல் செட்டு. ஸோ அது ஒரு ஃபுல் செட். அது மாதிரி நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ அது மாதிரி நீங்கள் டெய்லி எவ்வளோ செட்ஸ் முடியுமோ அவ்வளோ செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் கால் சன் சல்யூட்டேஷன். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.